Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 3 டாட்டட் சோலி ப்ளவுஸ் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கட்டிங் பார்க்க போறீங்க. அடுத்த அப்கமிங் வீடியோல இத எப்படி ஸ்டிட்ச் பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய இந்த 3 டாட்டட் ஒரு ஜுவல் நெக்லைன் மாதிரி இருக்க இந்த சோலி ப்ளவுஸை ரெடி பண்ணுறதுக்கு வில் ஸ்டார்ட் வித் த லென்த் ஆஃப் த ப்ளவுஸ். ப்ளவுஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தரவும் அந்த 15.5 இன்ச்சஸை லென்த்துக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ 15.5 இன்ச்சஸ்க்கு நான் லென்த் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஷோல்டர்ஸ் மார்க் பண்ணுறேன். என்னோடய ஷோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.75. ஸோ அந்த 6.75க்கு ஒரு சின்ன மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து என்னோட ஆர்ம் ஹோல் டெப்த் எடுக்கிறேன். ஸோ என்னோடய ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 இன்ச்சஸ் பிளாக் இது. ஸோ ஒருவேளை நீங்கள் 35 இன்ச்சஸ் இருந்தால் தாராளமாக இந்த நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து நான் என்னோடய அப்பர் பாடியை வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் டு டேக் லைக் 9.5 இன்ச்சஸ். 9.5 இன்ச் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். ஓகே, ஸோ அங்கேருந்து 1.5 வந்து சீம் அலவன்ஸ் நான் கொடுத்துட்றேன் தையலுக்காக. ஸோ அதையும் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் ரொம்ப கொடுக்காம ஸ்லைட்டாக நீங்கள் கொடுத்தா போதும். நெக்லைன் வித் வந்து 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நெக்லைன் டெப்த் வந்து பேக்குக்கு வந்து 2 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஜுவல் நெக்லைன் மாதிரி, அதாவது நல்லா க்ளோஸாக வரும். ஸோ அதனால் பேக்கை வந்து ஒரு 2வும் ஃப்ரண்ட் வந்து ஒரு 3லேருந்து 3.5 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய சோலி ப்ளவுஸ் இது. ஃபிட்டிங் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஷோல்டர் வரைக்கும் கட் பண்ணி எடுத்த பிறகு இது உள்ளே இருக்க நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ். ஸோ அதனால் பேக்கை வந்து நான் நடுவில் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போது பேக் ஓப்பன் பேக்கை பண்ணோம் இல்லையா, அதை வந்து இன்னொரு ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லென்த்தும் பேக் லென்த்தும் ஒரே சேம் அளவு தான். ஸோ அதை தான் இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஷோல்டர் வரைக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து உங்களோட அப்பெக்ஸ் லென்த்து, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்டன்ஸ் இந்த பக்கத்துலேருந்து அதோட க்ராஸ் லைன் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மெயின் டாட் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. மேலேருந்து 10 அதோட க்ராஸ் வந்து ஒரு 3.5 இன்ச்சு பண்ணி இதையோ நம்ம லைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் உங்களோட மெயின் டாட். ஸோ இங்கேருந்து டாட் இன்டேக் பார்த்திங்கன்னா 1 இன்ச் ஆன் இதர் சைட். 2 பக்கமும் ஒரு இன்ச் நம்ம கொடுத்துட்டு இதை மேலேருந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்த டாட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நெக்லைன் முடிச்சிடலாம். நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 3லேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் தாராளமாக நெக் டெப்த்தை கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜுவல் நெக்லைன். ஸோ நல்லா வந்து க்ளோஸ்டாகவே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கர்வ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போது நம்ம வரைஞ்ச இதே லைனுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ ஏற்கனவே சொன்னேன் 3 டாட்டட் ப்ளவுஸ். ஸோ இது ஃப்ரெஞ்ச் டாட் ஒன்று வரப்போகுது. ஃப்ரெஞ்ச் டாட்னா ஆம் ஹோல் பக்கத்தில் ஒரு டாட் வரப்போகுது. ஸோ அதோட இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் வந்து வரும். ஒரு 0.25க்கு நீங்கள் அதை டாட் பிடிச்சா போதும். அதே மாதிரி ஆம் ஹோல் பக்கத்தில் இன்னொரு டாட் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது லைனிங் ப்ளவுஸ்னால ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான லோட்டஸ் பிங்க் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேக் பார்ட்டை நான் கட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணி சுற்றி ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த கம்ப்ளீட் அவுட்ஃபிட்டை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் கட் பண்ணுறது வந்து பேக் பார்ட்க்கு. ஓகே, ஸோ அலைன் பண்ணும்போது கரெக்டாக சென்டர் வர மாதிரி அலைன் பண்ணுங்க. ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை நான் சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அது ஃபர்தராக மூவ் ஆகாது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபேப்ரிக் விட்ட பிறகு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஓகே, ஒரு 1/2 இன்ச் வந்து அவுட்டரில் விட்டுருங்க. அவுட்டரில் 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த கம்ப்ளீட் மெயின் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வச்சு என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதோட செகண்ட் பார்ட் வந்து மறக்காமல் பாருங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ. ஓகே, ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆகிடும். ஸோ ஏற்கனவே இதோட ஸ்லீவ்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு அதை பார்க்கணுன்னாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த வீடியோவில் இது எப்படி பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான கப் ஷேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். எண்ட் ரிசல்ட் ஆஃப் தி ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். till then take care. Bye bye.